ஹே காய்ஸ், இன்றைக்கி நைட்டு தோசைக்கு கார சட்னி தான் பண்ண போகிறோம். ஸோ பூண்டு, வரமிளகா வந்து நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். டொமேட்டோ வந்து ஒரு 4 டொமேட்டோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி டொமேட்டோ வந்து நான் வந்து நார்மல் சாப் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாச்சு. டொமேட்டோ வந்து இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சி வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக நம்ம வந்து மிளகாவும் புளியும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறது இந்தளவுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து நம்ம வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு வழியாக ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சாச்சு. அசஃபோட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி ஆட் பண்ணிக்கலாம். சட்னி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் லேடில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டில் வாட்டர் வந்து வெளியில் வந்துடும். சட்னி வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். சட்னியும் சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்சிபி LHC மேட்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சட்னி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஒரு வழியாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சட்னி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வேளை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.